ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜிஎல்டு எஸ்எஸ்சி தமிழ். நான் கூகுள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு. அதோட ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். எத்தனாம் தேதினா 24/6/2024 ஷிஃப்ட் 3க்கான ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொதல் கேள்வி, ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, பல்லவாஸோட கேபிட்டல் என்ன? பல்லவாஸோட கேபிட்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க. பல்லவாஸோட கேபிட்டல் என்னவாக இருக்கும்? காஞ்சிபுரம். அடுத்து, ஃபஸ்ட்டு சவுத் ஏஷியன் கேம் இது எப்போ நடந்திருக்கு, தென் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. எப்போ எங்கே நினைக்கிறேன் இது ரிலேட்டடு தான். ஸோ எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொதல் தடவை நேபாளில் நடந்திருக்கு. எப்போனா 1984 நடந்திருக்கு. சரியா? தேர்டு கொஷின் பார்ப்போம். ஃபோர்ஸ்டு லேபர் அப்புறம் டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் அந்த ஆர்டிக்கல். அது எந்த ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா என்னது? ஆர்டிக்கல் 23. ஃபோர்த்து கொஷின், கரேஜ் இனிஷியேட்டிவ்னு ஒன்று எடுத்திருக்காங்க. யாருன்னா தெலுங்கானா கவர்மெண்ட்டு கரேஜ் இனிஷியேட்டிவ்னு ஒன்று எடுத்திருக்காங்க. அது எந்த டாபிக் ரிலேட்டட்னு கேட்டிருக்காங்க. விமன் சேஃப்டி. ஃபிஃப்த்து கொஷின், தாமிக் ஸ்டூப்பா எங்கே இருக்குது? தாமிக் ஸ்டூப்பா எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சார்நாத், வாரணாசி, எது? யூபியில் இருக்குது. ஓகேவா? சிக்ஸ்த்து, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ். இந்த புக்கை எழுதுனவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. கிரண் தேசாய். அதாவது ஒன்றும் இல்லை, இந்த மேன் புக்கர் ப்ரைஸ்னு ஒரு இது இருக்கும். ஓகேவா? ப்ரைஸ் இருக்கும். இந்த மேன் புக்கர் ப்ரைஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போத்துலேருந்து 1969 இது கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? 1969 கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்தியன்ஸ் யாரெல்லாம் வாங்கியிருப்பா? அருந்ததி ராய் வாங்கியிருப்பாப்புல. அருந்ததி ராய், அப்புறம் அரவிந்த் அடிகா, கிரண் தேசாய், இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து வாங்கியிருப்பாங்க. அவங்களோட புக்ஸ் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. சரியா? அருந்ததி ராய் வாங்கினது பார்த்திங்கன்னா காடஸ் ஆஃப் ஸ்மால் திங்ன்ற ஒரு புக்குக்கு வாங்கியிருப்பாங்க. அரவிந்த் அடிகா பார்த்திங்கன்னா ஒயிட் டைகர்ன்ற ஒரு புக்குக்கு வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி கிரண் தேசாய் தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ்ன்ற ஒரு புக்குக்கு இந்த மாதிரி புக்கர் ப்ரைஸ் வாங்கியிருப்பார். 2007-06 சம்திங் வாங்கியிருப்பார். சரியா? ஸோ இந்த புக்கு, இந்த ப்ரைஸ் வாங்கின புக்கெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இந்த ஆத்தர் வந்து வேறு என்னெல்லாம் புக்கு எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கிரண் தேசாய் வந்து ஹுல்லா பல்லு ஏதோ ஒரு புக்கு எழுதியிருப்பார். சரியா? அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அடுத்து ஏழாவது கேள்வி பார்த்திங்கன்னா, 2011 நடந்த சென்செக்ஸில் அக்ரிகல்ச்சரோட ஷேருன்றது எவ்வளோ இருக்குது, அந்த ஜிடிபியில் எவ்வளோ இருக்குன்றதை கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சரோட ஷேருன்றது எவ்வளோ? 54%, 54.6%. அதை 55% கூட எழுதலாம். ஏன்னா எக்ஸாமில் 55% இருந்திருக்கு. 55% அப்படின்னு நம்ம போட்டுடலாம். சரியா? இது என்னது? அக்கார்டிங் டு சென்செக்ஸ் 2011. நெக்ஸ்ட் கேள்வி, 74வது ரிப்பப்ளிக் டே. ஓகேவா? ரிப்பப்ளிக் டேக்கு யார் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. யார்? அப்துல் ஃபத்தே சிசி இவர் வந்திருப்பார். ஓகேவா? ஈஜிப்டோட பிரசிடெண்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ சம்திங் வருவாங்க. இப்போது 2024 ஆர்டியில் யார், ரிப்பப்ளிக் டேயில் யார் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இமானுவல் மேக்ரான். இவர் யாருன்னா பிரசிடெண்ட்டு. எந்த நாட்டு பிரசிடெண்ட்னா ஃப்ரான்ஸா? எஸ், ஃப்ரான்ஸோட பிரசிடெண்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க. 120 சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிக்கல். அதே மாதிரி அப்ஹீலியான்னா என்னது? அப்ஹீலியான் ரிலேட்டடு கேள்வி வந்திருக்கு. அப்ஹீலியான்னா என்னதுன்னா, சன்னுக்கும் அந்த சன்னுக்கு ஆர் பிளானட்டுக்கு இருக்கக்கூடிய ஃபார்த்தஸ்ட் டிஸ்டன்ஸை தான் அப்ஹீலியான்னு சொல்லுவாங்க. இது எந்த டேட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஜூன் 4 நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜூன் 4 நினைக்கிறேன். அப்பீலியான் இருங்க ஒரே ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன். அப்பீலியானோட டேட்டு டேட் ஆஃப் அப்பீலியான் வந்து ஜூலை 5ன்னு கொடுத்துருக்கான். ஓகே, ஜூலை 5. அப்போ பெர்ஹீலியானா என்ன அர்த்தம்? க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன்னு சொல்லலாம். இது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 3 வரும். அதே மாதிரி அக்கம் லக்ஷ்மி எந்த டான்ஸு ரிலேட் ஆனவங்கன்னு கேட்டிருக்காங்க. எந்த டான்ஸ்னால் மணிப்புரி டான்ஸ் ரிலேட் ஆனவங்க தான் யார்? அக்கம் லக்ஷ்மி. நெக்ஸ்ட்டு குடிராம் போஸோட அசோசியேட் ஆனவங்க யார் கில் பண்ணாங்க? இந்த ஒரு பாம் தூக்கி போட்டிருப்பாங்க தெரியுமா? அலிப்பூர் கான்ஸ்பிரசின்னு நினைக்கிறேன். சரியா? 1908 அது நடந்திருக்கும். இந்த அலிப்பூர் இதில் வந்து குடிராம் போஸ் கூட யாரை இது பண்ணியிருப்பாங்கன்னா தூக்கில் போட்டிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு யாரை காலி பண்ணியிருக்கோன்னா குடிராம் போஸ் கூட சேர்த்து பிராஃபுல் சக்கி அப்படின்றவரை தூக்கில் போட்டிருப்பாங்க. சரியா? இது வந்து எப்போ நடந்திருக்குன்னா 1908 நடந்திருக்கும். ஓகேவா? ரைட்டு. இப்போ அடுத்து ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 280. நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியன் ஃப்ளாகை ஜெர்மனியில் ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யார் ஏற்றிருப்பாங்கன்னா பிக்காச் காமே அப்படின்றவங்க ஏற்றிருப்பாங்க. அதாவது பிக்கச் காமே அப்படின்றவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1907 ஏற்றிருப்பாங்க ஜெர்மனியில். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டுட்கார்ட் அப்படின்ற இடம். அது எங்கே இருக்குன்னா ஜெர்மனியில் இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகை அன்ஃபோல்டு பண்ணியிருப்பாங்க, ஹாய்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம். சரியா? தென் பிஎம் மத்ஸ்யா சம்படா யோஜனா. இந்த யோஜனாவோட டியூரேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. 2024 2025 வரைக்கும் தான் இந்த ஸ்கீமோட டியூரேஷன். ஓகேவா? ஓகே, நான் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு இன்னும் ஒரு கொஷின் இருக்குது. அதாவது சிவாஜி கூட ஃபைட் பண்ண ஒரு முகல் எம்பரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவுரங்கசீப். ஒரு 15 to 16 கொஷின் கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை ஒரு தடவை படிச்சுட்டு போயிடுங்க. இனிமேல் கேட்கக்கூடிய எக்ஸாமில் இது ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரியா? நம்மளோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? லைக், ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.